பணம் கதை சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இது நம்ம த கோட் சீரீஸோட 24வது நாள். இங்க பணத்தோட ரூல்ஸையே நாம உடைச்சு புதுசா எழுதிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் நீங்க பணத்தை பார்க்குற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. இந்த கேள்விய ஒரு செகண்ட் மனசுல ஓட விட்டு பாருங்க. ஒருவேளை ஒரு பெரிய பொருளாதார சரிவு, ஒரு போர், இல்ல நாம எதிர்பார்க்காத ஒரு பேரழிவு நடக்குதுன்னு வச்சுப்போம். உங்க சேமிப்பு, உங்க முதலீடு என்ன ஆகும்? எல்லாம் காலிங்கிறது தானே பதிலா இருக்கும். ஆனா அதே அழிவுல இருந்து உங்க பணம் பல மடங்கு வளர்ந்தா எப்படி இருக்கும்? என்னது இது சாத்தியமான்னு கேக்குறீங்களா? நிச்சயமா சாத்தியம்தான். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். பெரும்பாலான மக்கள் தங்களோட செல்வத்தை ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி தான் கட்டுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு சின்ன கல், ஒரே ஒரு அதிர்வு போதும், மொத்தமும் சுக்குநூறா உடைஞ்சிரும். இதுக்கு பேரு தான் கண்ணாடி போர்ட்ஃபோலியோங்கிற ஒரு பெரிய மாயை. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன். ஒரு பக்கம் கண்ணாடி, சின்னதா ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும் உடைஞ்சிடும். இததான் ஃப்ரெஜைல்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் நம்ம உடம்புல இருக்கிற தசை. நாம ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கும்போது தசைநார்கள் கிழியுது, வலிக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் அது முன்ன விட பலமா பெருசா வளருது. அதுக்கு பேரு தான் ஆன்டி ஃப்ரெஜைல். அதாவது அடி விழும்போது உடையாம இன்னும் வலிமையா மாறுறது. உங்க போர்ட்ஃபோலியோவும் பெரும்பாலும் இந்த கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. இல்ல நான் ரொம்ப சேஃபான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, பெரிய கம்பெனி பங்குகள்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு பிளாக் ஸ்வான் நிகழ்வு, அதாவது யாருமே கணிக்காத ஒரு பெரிய பேரழிவு வந்தா போதும், உங்க மொத்த முதலீடும் சரிஞ்சிடும், ஆட்டம் முடிஞ்சது. சரி, இப்போ நான் உங்களையே கேக்குறேன், உங்க போர்ட்ஃபோலியோ எப்படிப்பட்டது? ஃப்ராஜைலா, அதாவது உடையக்கூடியதா? ரொபாஸ்டா, அதாவது தாக்குப்பிடிக்கக்கூடியதா? இல்ல ஆன்டி ஃப்ராஜைலா, அதாவது அடி வாங்க வளரக்கூடியதா? பதில் தெரியலையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. கீழே கமெண்ட்ல ஹெல்ப்னு டைப் பண்ணுங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கு, நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த ரொம்ப சிக்கலான விஷயத்த ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சுரேஷ், சந்துருன்னு 2 நண்பர்கள். ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது அவங்களோட முதலீடுகளுக்கு என்ன ஆகுதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இவர்தான் சுரேஷ். ஒரு பாதுகாப்பான முதலீட்டாளர். தன்னோட 100% பணத்தையும் பெரிய, ரொம்ப நம்பகமான கம்பெனி பங்குகள்லயும் மியூச்சுவல் ஃபண்டுகள்லயும் போட்டு வச்சிருக்கார். எல்லாம் நல்லபடியா போற வரைக்கும் சுரேஷ் தான் கிங். இப்போ சந்துருவ பாருங்க. இவர் ஒரு ஆன்டி ஃப்ராஜைல் முதலீட்டாளர். இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். தன்னோட பணத்துல 90% ரொம்ப பாதுகாப்பான சொத்துக்கள்ல வச்சிருக்கார். ஆனா அந்த மீதி இருக்கிற 10% குழப்ப சொத்துக்கள்னு சொல்லப்படுற தங்கம், பிட்காயின் மாதிரியான விஷயங்கள்ல போட்டிருக்கார். இந்த மாதிரி சொத்துக்களுக்கு ஒரு குணம் உண்டு. சந்தை எப்போ சரியுதோ அப்போ இது பல மடங்கு லாபம் தரும். திடீர்னு நாம எதிர்பார்க்காத அந்த பிளாக் ஸ்வான் தாக்குது. அது ஒரு புதுவிதமான நோயா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய வங்கி திவாலா போறதா இருக்கலாம். எதுவோ ஒண்ணு. பங்குச்சந்தை ஒரே நாள்ல 40% சரிஞ்சிடுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. சுரேஷோட அந்த பாதுகாப்பான போர்ட்ஃபோலியோட மதிப்பு பயங்கரமா சரிஞ்சிடுது. அவர் பதட்டத்துல, பயத்துல எல்லாத்தையும் நஷ்டத்துக்கு வித்துடுறார். ஆனா சந்துரு, அவரோட அந்த 10% குழப்பு சொத்துக்கள் இருக்குல்ல, அது 500% லாபம் தருது. ஆமா, 5 மடங்கு. சந்தை சரியறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ சந்துரு பெரிய பணக்காரர். சுரேஷ் நொறுங்கி போயிட்டார். சந்துரு வளர்ந்து நிக்கிறார். இப்போ உங்களுக்கு அந்த பொறி தட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க எதை பாதுகாப்புன்னு நினைச்சு கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் ஒரு குழப்பமான சூழல்ல முதல் ஆளா உடையும். உண்மையான பாதுகாப்புங்கிறது அந்த குழப்பத்திலிருந்தே லாபம் பார்க்கறது தான். அடுத்த சந்தை வீழ்ச்சியில நீங்க சுரேஷ் மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவரா இல்லாம சந்து மாதிரி ஒரு வெற்றியாளரா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் இந்த முக்கியமான செய்தியை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கும். சரி, பிரச்சனைய நல்லா அலசிட்டோம். இப்போ இதுக்கான தீர்வு என்ன, அந்த அடிவாங்க வாங்க வலிமையாகிற உத்தி என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் ஹைட்ரா ஸ்ட்ராட்டஜி. இந்த ஆன்டி ஃப்ரிஜிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட நாசிம் தலீப் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிஞர் உருவாக்கினார். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சிஸ்டம் மேல அழுத்தம், அதிர்ச்சி, தாக்குதல்னு எது வந்தாலும் அது உடையாம முன்ன விட பல மடங்கு வலிமையாகிறதுக்கு பேர் தான் ஆன்டி ஃப்ரிஜிலிட்டி. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஹைட்ரான்னு ஒரு புராண உயிரினம் இருக்கு, அத நினைச்சுக்கோங்க. அதோட ஒரு தலையை வெட்டினா அதே இடத்துல இருந்து 2 தலை புதுசா முளைக்கும். அதாவது தாக்குதல்கள் அதை அழிக்கல, அதை இன்னும் வலிமையா மாத்துது. உங்க பணமும் இந்த ஹைட்ரா மாதிரி தான் இருக்கணும். நாம இப்போ ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறதுல இருந்து தோற்கவே கூடாதுன்னு விளையாடுறதுக்கு நம்ம மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு இருக்கோம். இந்த தி கோட் சீரீஸ் முடிய இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு.
அந்த கடைசி முக்கியமான திறவுகோள்களை நீங்க தவறவிடாம இருக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, தியரி எல்லாம் போதும். இத நடைமுறையில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்க ஆன்டி ஃப்ரெஜைல் வாழ்க்கைய கட்டுறதுக்கான அந்த முக்கியமான தூண்டுகளை பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். இதுக்கு 3 தூண்டுகள் தான், ரொம்ப சிம்பிள். 1 பார்பல் உத்தி, 2 பரவலாக்கப்பட்ட திறன்கள், 3 கடினமான சொத்துக்கள். வாங்க ஒவ்வொன்னா என்னன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பார்பெல் உத்தி. இந்த படத்தை பாருங்க. உங்க முதலீட்ட ஒரு பார்பெல் மாதிரி 2 முனைகள்ல பிரிக்கணும். 90% அதி பாதுகாப்பான முதலீடுகள்லயும் மீதி 10% மட்டும் அதிக ரிஸ்க், அதே சமயம் அதிக லாபம் தரக்கூடிய குழப்ப சொத்துக்கள்லயும் வைக்கணும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நடுவுல இருக்கிற அந்த நடுத்தர ரிஸ்க்குங்கிற விஷயத்த முழுசா தவிர்க்கணும். ஏன்னா பெரும்பாலான மக்கள் அங்கதான் பணத்தை போட்டு மாட்டி நஷ்டப்படுறாங்க. 2வது தூண் உங்க திறன்கள். உங்க திறமைதான் உங்களுடைய மிகச்சிறந்த ஆன்டி ஃப்ரிஜைல் சொத்து. அதை இந்த உலகத்துல யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. கடைசியா தங்கம், நிலம் மாதிரி கடினமான சொத்துக்கள். ஒருவேளை இந்த டிஜிட்டல் சிஸ்டம் எல்லாம் சரிஞ்சா இந்த உலகத்தை ஆளப் போறது இந்த பௌதிக சொத்துக்கள் தான். அதை மறக்காதீங்க. இதுவரையும் குழப்பமான ஒரு சூழ்நிலையில உங்க சொத்துக்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா இது மட்டுமே போதுமா? இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, நீங்க உங்க சொத்துக்களை குழப்பத்திலிருந்து பாதுகாத்துட்டீங்க. ஆனா இந்த அமைப்புகள் கிட்டேந்தே, அதாவது வங்கிகள், அரசாங்கங்கள் கிட்டேந்து உங்க சுதந்திரத்தை உங்களால பாதுகாக்க முடியுமா? இதை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நாம இத பத்தி தான் விரிவா பேச போறோம். நாள் 25 இறையாண்மை கொண்ட தனிநபர், அதாவது வங்கிகளுக்கு பிந்தைய ஒரு சகாப்தம். வங்கிகளே இல்லாத ஒரு உலகத்துல நீங்களே உங்களுக்கு ஒரு வங்கியை எப்படி மாறுறதுன்னு நாளைக்கு பார்க்க போறோம். நிச்சயமா தவற விடாதீங்க. குழப்பம் வரத்தான் போகுது, அதுல சந்தேகமே இல்ல. அத பார்த்து நீங்க பயந்து ஓடலாம். இல்லைனா அந்த குழப்பத்தையே காலை உணவா சாப்பிடுற ஒரு சிஸ்டமை நீங்க உருவாக்கலாம். அந்த சிஸ்டம்கான முழு வரைபடத்தை பெற நம்ம பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நாள் 25ல சந்திக்கலாம்.